கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அதிகமாய் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாய் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க காத்து கொண்டிருக்கிற தேவஜனங்கள் யாவரையும் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண வேண்டும் என்று விரும்பி தேவனை வேண்டி உங்கள் சமூகத்தில், ஆண்டுடைய சமூகத்தில் நான் வந்து நிற்கிறேன். இன்றைய நாளிலும் கூட இந்த காலை வேளையில் நாம் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 49வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. என்னுடைய மதில்கள் எப்போது ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாருன்னா, ஒரு நிமிஷம் கூட ஆண்டவருடைய கண்களுக்கு நான் மறைவாக்கப்படவில்லை என்று அர்த்தம். இந்த அழகான வாக்குத்தத்தத்தை நினைக்கும் பொழுது, யார் இருதயத்தில் நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், எல்லாராலும் நான் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறேன், என்னை நினைப்பார் ஒருவரும் இல்லை, தெய்வமும் என்னை மறந்து போனாரோ, ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நான் விலகி போயிட்டனோ, யாருமே என்னை நினைக்க இல்லைன்னு தனிமை உணர்வில் யாராவது ஒருத்தர் தவித்து கொண்டிருந்தால், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பார்த்து தான் வருகிறது. இந்த வார்த்தை ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறது. இதோ இதோன்னும்பொழுது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறத நம்ம சொல்லுவோம், அதோன்னா தூரத்தில் இருக்க சொல்லுவோம். இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை மறக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன். தமிழில் வந்து படம் பென்சில் வச்சு வரைஞ்ச மாதிரி, ஆர்ட் மாதிரி வரைந்திருக்கிறேன். வேற ஒரு என்கேஜேவி டிரான்ஸ்லேஷனில் என்கிரேவ்டு அப்படின்னா பொறிக்கிறது, எழுத்துக்களை பொறிப்பாங்கல்ல மரப்பலகையில் கற்களில், அப்படி இருக்கிறது. டிபிடி வேதாகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஐ ஹவ் கார்விங் அப்படின்னா செதுக்கிறது. அப்போது ஒரு சிலை மாதிரி செதுக்கிறது. அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட உருவச்சிலையை ஒரு பொம்மை மாதிரி அப்படி உள்ளங்கையில் ஆண்டவர் வச்சுக்கிட்டு இருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம்! இந்த உள்ளங்கை என்பது அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடம், அடிக்கடி நம்ம பார்ப்போம். அப்போது ஆண்டவர் கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. அடுத்து இந்த உள்ளங்கை என்பது ஒரு பாதுகாப்பு. ஆண்டவர் இப்படி கையில் வச்சு மூடிக்கிட்டாருன்னா, என் ஆண்டவர் கையிலேருந்து என்னை யாரும் எடுக்க முடியும்? உன் உள்ளங்கையில் பொம்மை மாதிரி, உன் உருவ சிலை மாதிரி உன்னை நான் வச்சு மூடி கொண்டு இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவருடைய பாதுகாப்பு, அவருடைய உள்ளங்கைகள், அவருடைய அந்த கண்கள் எப்பொழுதும் படக்கூடிய அந்த ஸ்தலத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றால், நம்மை போன்ற சீரை பெற்ற வேறே பெரிய பாக்கியமுள்ள ஜனம் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? யாருடைய இருதயம் தனிமையில் தவித்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. இதோ தனிமை எண்ணத்தில், தனிமையில் யாருமில்லன்னு சொல்லுகிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் உள்ளங்கைகளில் பொம்மையை போல செதுக்கி பொறித்து மூடி பாதுகாத்து வைத்திருக்கிறார். என்னுடைய மதில்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக என்னை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா! மெய்யாக இந்த வார்த்தையின்படி எப்பவும் ஆண்டவருடைய பார்வையில் நீங்களும் நானும் இருக்கும்படி, சத்துரு இருக்கிற எந்த அக்னி ஆசிரங்களும் நம்மளை தொடாதபடிக்கு அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நம்ம எல்லாரையும் ஆண்டவர் மறைத்து பாதுகாக்கும்படி எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? இரக்கங்களின் தகப்பனே, உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லை ஆண்டவரே. எங்களை ஒரு நிமிஷம் நினைப்பீங்களான்னா உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன். என் முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா ஆண்டவரே? இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களே. இல்லை இல்லை, உன்னுடைய உருவத்தை நான் செதுக்கி அல்லவா வைத்திருக்கிறேன். அதை என் வீட்டில் செவுத்தில் இல்லை, என் கைகளில் அல்லவா வைத்து கொண்டிருக்கிறேன். நான் எங்கே போனாலும் அது என் கூடவே வரும்னு சொல்லுகிற உம்மை போல அன்புள்ள தெய்வம் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை தெய்வமாய் கொண்ட பாக்கியமுள்ள சந்ததியப்பா நாங்கள் மறக்கப்பட்டது இல்லை. எப்ராஹிமை நீர் எப்படி மறப்பீர் அப்பா? நீதிமானுடைய சந்ததியை நீர் எப்படி மறப்பீர்? அந்த சந்ததி எப்படி அப்பத்திற்கு இறந்து திரிய முடியும்? உம்மால மறக்கப்பட்ட ஜனம் இல்லப்பா, உம்மால நினைவு கூறப்பட்ட ஜனம், உம்மால மறைவு கட்டப்பட்ட தோற்றம், உம்மால மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் நீர் எங்களை முத்திரை மோதிரமாய் நீர் வைத்திருக்கிறபடினால நன்றி ஐயா. அப்பா பிதா என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். உங்கள் கண்களை விட்டு நாங்கள் மறைவாக போகவே கூடாதுப்பா. உங்கள் கண்கள் எங்களையே நோக்கி கொண்டிருக்கட்டும். உமது பாதுகாவல் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளும் அந்த உள்ளங்கைக்குள்ள வருகிற அந்த பாதுகாப்புக்குள்ள வருவார்களாக ராஜா.
இந்த உலகத்தின் ஆபத்துக்கள், சத்துரு எறிகிற அக்கினியாஸ்திரங்கள் ஒன்று பிள்ளைகளை அணுகாதபடி வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இன்றைக்கு மட்டுமல்ல, ஆயுள் பரியந்தம் தெய்வத்தினுடைய கரங்களிலேயே நாங்கள் அப்பா பாதுகாப்பாய் வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்கள் இருதயங்களின் பாரங்கள் எல்லாம் உங்கள் சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். கர்த்தர் தாமே கேட்டு பதில் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.